அடுத்து இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 6 பேருக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. ஒரே டிக்கெட்டில் இருக்குது அப்படின்னா, அதில் ஒருத்தர் வரல, அதற்கு பதிலாக இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றீங்க. அந்த மாதிரி ஒரு வேளை வந்தீங்க அப்படின்னா, ட்ரெயினில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது இதே மாதிரி ஒரு ஃபேமிலி 6 பேர் ஒரே டிக்கெட் வந்திருக்காங்க. டிடிக்கும் அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கும் ஒரே ஆர்குமெண்ட்டாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த பேர் வந்து அதில் இருந்திருக்கிறாங்க அந்த டிக்கெட்டில். அதில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வரல, அவங்க ஹஸ்பண்ட் வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்குது. அதற்கு பதிலாக அந்த அம்மாவுடைய சகோதரர் அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அந்த 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஒரு 5 to 10 years அந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குது. டிடி வந்து செக் பண்ணும்பொழுது கிளியராக தெரியுது, தெர் இஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ். இது வந்து கண்டிப்பாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேற ஆள் அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கு வர்றாரு. அந்த அப்புறம் ஐடி கார்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்ககிட்ட வந்து இல்லை, ஐடி கார்டு இல்லை, கொண்டு வரல, மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த பேசஞ்சர் இதில் வரல அப்படிங்கிறத டிடி சரியாக புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் வந்து இறங்கிடணும், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடணும், இல்லைனா நான் உங்களுக்கு ஃபைன் போடுவேன் அப்படிங்கிறார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபைன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு 500 ரூபா டிக்கெட் ஃபேர் இருக்குது அப்படின்னா, அந்த டிக்கெட் ஃபேர் ப்ளஸ் ஃபைன் இருக்குது. ஸோ 1100 ரூபா 1200 ரூபா அந்த மாதிரி அந்த ஃபைன் வருது. இப்போ அந்த ஃபேமிலிக்கும் டிடிக்கு நடுவில் பயங்கர ஆர்கியூமெண்ட் நடக்குது. எனக்கு தெரியும் இவங்க எவ்வளோ நேரம் சண்டை போட்டாலும் டிடி ஏற்றுக்க போகிறதில்ல, இந்த ஃபைன் தான் அடிக்க போகிறாரு அப்படின்னு தெரியும். ஆனால் நிறைய தடவை நான் இதை பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து புதுசாக அந்த வேலையை செய்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியல ஏன் வந்து டிடி அதை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 2 பேசஞ்சர், ஒரு பேசஞ்சர் வர்றதுக்கு பதிலாக இன்னொரு பேசஞ்சர் வந்திருக்கிறார். ரமேஷ் வரணும், ரமேஷ் பதிலாக சுரேஷ் வந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிடி வந்து ரமேஷ் வந்திருக்கிறாரு அப்படின்னு அடிக்க முடியாது, ஏன்னா அங்கே வந்து சுரேஷ் வந்திருக்கிறாரு. இதனால் அவருக்கு ஃப்யூச்சரில் வேறு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய பேசஞ்சர் இருக்கிறார்ல, அவர் ஊரில் இருக்கிறதாகவும், ஊரில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் இங்கே வந்திருக்கிறதாகவும் அக்கௌண்ட்ஸில் வரப்போகுது. இப்போ ஊரில் இருக்கிறவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட், இல்லை அவர் ஒரு கிரைம் அட்டம் பண்ணிட்டாரு அப்படின்னா, நாளைக்கு இவர் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த பேசஞ்சர் இங்கே வந்தால் தான் சொல்ல வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேசஞ்சர் ஒருத்தர் மாற்றி இங்கே வந்திருக்கிறார்ல, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெயின் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ட்ரெயினில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, ஒரு கிரிமினல் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கும் டிடி தான் பொறுப்பாகவார். அதனால் ஒரு பேசஞ்சருக்கு பதிலாக இன்னொரு பேசஞ்சரை டிடி எந்த நேரத்தையும் அனுமதிக்கவே மாட்டாங்க. சார் இதுக்கு வழியே கிடையாதா, நான் இப்படி தான் மாட்டி ஆகணுமா, இதுக்கு வழி இல்லையா, எங்கிட்ட டிக்கெட் இருக்குது, அதுக்காக என்னோட அண்ணனை வீட்டில் விட்டுட்டு வர்றதா, இல்லை அவர் வந்து ஏதோ பஸ்ஸிலேயோ இல்லை அண்டர் ரிசர்வேஷனில் கஷ்டப்பட்டு வர்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. எந்த பேசஞ்சர் ட்ராவல் பண்ணணுமோ அவருக்கு பதிலாக இன்னொரு பேசஞ்சர் வரணும் அப்படின்னா அவர் வந்து அவருடைய பிளட் ரிலேஷனாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அதற்கு வந்து ஐஆர்சிடிசியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நேரடியாக ரயில்வே ஸ்டேஷன் போகணும், ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீங்கள் 2 பேரும் எந்த அளவில் ரிலேஷன் அப்படிங்கிறத காட்டணும். அதாவது கணவனுக்கு பதிலாக மனைவி வரலாம், இல்லை வந்து ஒரு ஆணுக்கு பதிலாக அவரோட உடன் பிறந்தவர்கள் யாராவது வரலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஐடி கார்டோட வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்லேயே பேர் மாறிடும். இந்த பேசஞ்சருக்கு பதிலாக இந்த பேசஞ்சர் வர்றாரு அப்படின்னு பேர் மாறிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. இதை வந்து நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னக்கூட்டியே தெளிவாக செஞ்சுருந்தீங்கன்னா ட்ரெயினை வந்து சண்டை போட வேண்டியதில்லை, ஃபைன் கட்ட வேண்டியதில்லை, இறங்கி போக வேண்டியதில்லை.